பாஜக கூட்டணியில் இன்னைக்கு தேதிக்கு அதிமுகவும் தமாகவும் தவிர வேறு எந்த கட்சியும் இல்லை. திமுக அணியிலிருந்து புதிதாக கட்சிகளை நீங்கள் இழுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்கள் கூட்டணியில் இருந்தாங்கல்ல கட்சிங்க, அவங்களே இன்றைக்கி தேதிக்கு உங்களோடு இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லிடுச்சு. நாங்கள் சொல்லுவோம், இனிமேல் தான் சொல்லுவோம் யாரோட கூட்டணிங்கிறத நாங்கள் சொல்லுவோம். வெளில வந்துட்டோன்னு சொல்லையே. நாங்கள் தேசிய கட்சியோடும் கூட்டணி அமைக்கலாம், மாநில கட்சியோடும் கூட்டணி அமைக்கலாம். யாரோட கூட்டணி என்பதை இனிமேல் சொல்லுவேன்னு சொல்லும்போது நீங்கள் ஆசான் டேட் இந்த கூட்டணியில் இல்லைன்னு தான் அர்த்தம். இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிற யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. நாங்கள் யாரோட கூட்டணி என்பதை விரைவில் சொல்லுவோம். திருமாவளவன் சொல்லுவாரா? கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுமா? காங்கிரஸ்? அப்போ அவங்க திமுக கூட்டணிலாம் இருக்கிறாங்க. அப்போ யாரோட கூட்டணி என்று சொல்லுவோம் என்று சொன்னாலே என்ன அர்த்தம்? கூட்டணியில் இல்லைன்னு அர்த்தம். இல்லை, அவர் சொல்லிட்டாரு கூட்டணி இல்லைங்கிறது தெளிவுபடுத்திட்டார். அப்போ பாமக இல்லை. சரி, கூட்டணி இல்லைங்கிறத விடுங்க. பாமகவில் இப்போ அன்புமணி ராமதாஸ் இருக்கிறாரா, திலகபாமா இருக்கிறாங்களா, அல்லது அன்புமணி ராமதாஸ் நீக்கிட்டாரா, அன்புமணி ராமதாஸ் நீக்கிட்டாரானே தெரியல. இன்னும் அந்த அளவுக்கு போல இல்லை, கிட்டத்தட்ட சொல்கிறேன். அப்படித்தானே போயிட்டு இருக்குது பிரச்சனை. அப்போ முதல்ல அந்த பிரச்சனை நீங்கள் என்ன செய்யுங்க, சரி செய்யுங்க. அப்புறம் ஓபிஎஸும் டிடிவி உங்கள் அணியில் இருக்கிறாங்களா இல்லையா? யாருக்கு தெரியும்? இருக்காங்க. அமித்ஷா சொல்கிறார், நயினார் சொல்கிறாரு. சரி, எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்போ இந்த பஞ்சாயத்து இவ்வளோ பஞ்சாயத்தாக இருக்கா சார்? நீங்கள் எதுக்கு அதுக்குள்ளே திமுகவுக்கு வரீங்க? தேமுதிக வேறு இருக்குது. தேமுதிக பஞ்சாயத்து அதோட பெருசாக இருக்குது சார். முதல்ல நீங்கள் உங்கள் பஞ்சாயத்தெல்லாம் தீர்த்துருங்க. முதல்ல ஒரு முடிவுக்கு வாங்க, வந்துட்டு எங்கே வரலாம், அதுக்கப்புறம் திமுக அணிங்களாம் வரலாம்.